தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். புதுக்கோட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் காரிலேயே விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டிருக்கும் சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடல்களை எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று முன்கூட்டியே அவர்கள் தீர்மானித்து வேண்டுகோள் விடுத்திருப்பது நெஞ்சையே கரைய வைக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் காவல் நிலையத்திற்கு அங்குள்ள சிவமடத்தின் காவலாளியிடம் இருந்து அழைப்பு வந்துள்ளது. ஒரு நாளை கடந்தும் ஒரு கார் நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் அதில் சந்தேகத்திற்கிடமான வகையில் பலர் இருப்பதாகவும் காவலாளி தகவல் தெரிவித்துள்ளார். சிவமடம் அருகே இருந்த காரை சோதனையிட்ட காவல்துறையினர் காருக்குள் இருந்து ஒவ்வொரு உடல்களாக மீட்டனர். அந்த காரில் இருந்த கடிதத்தையும் கைப்பற்றினர். அவர்கள் சேலத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் என்பது அந்த கடிதம் மூலம் தெரியவந்துள்ளது. கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தங்கள் உடல்களை இங்கேயே அடக்கம் செய்துவிடுங்கள் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. காவல்துறையினரின் விசாரணையில் சேலத்தில் மெட்டல் தொழில் நடத்தி வந்த மணிகண்டனுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதும் அதனால் கடன் அதிகரித்ததும் தெரியவந்துள்ளது. இதனால் மனைவி, மகன், மகள், தாயாருடன் மணிகண்டன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்திற்கான சிவமடத்தில் ஆதரவற்ற உடல்கள் தகனம் செய்யப்படுவதை ஏற்கனவே அறிந்திருந்த மணிகண்டன் குடும்பத்தினர் திட்டமிட்டு சேலத்திலிருந்து புதுக்கோட்டை சிவமடத்திற்கு வந்து அங்கேயே விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. தற்கொலை எண்ணம் தோன்றினால் 104 என்ற எண்ணை அழைக்கவும். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442464050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.